இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கையெழுத்து இயக்கம் நடத்திய தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழிசையை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழிசை கைதை அடுத்து போலீஸ் அராஜகம் ஒழிக என்று பாஜகவினர் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக் ராஜா. கார்த்திக் ராஜா, தற்போது தமிழிசையை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில அந்த இடத்தோட கள நிலவரம் என்னவா இருக்கு, விவரங்களை வழங்கலாம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் சார்பில் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட இருந்தது. இந்த நிலையில் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைக்க பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வருகை தந்திருந்தார். இந்த இடத்தில் கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்கான எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று காவல்துறை சார்பில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் தமிழிசை அவர்களோ அவர்களை கைது செய்து வருகிறார்கள். இதனால் இந்த இடத்தில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறையுடன் தன்னை கைது செய்ய அனுமதிக்க மாட்டேன் என்று அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை பார்க்க முடியாது. காவல்துறையினர் தொடர்ச்சியாக அவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இந்த இடமே சற்று பரபரப்பாக காணப்படுகிறது. தமிழிசை கைதாக மறுப்பதால் வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். காவல்துறை வாகனத்தில் ஏற தமிழிசை சவுந்தரராஜன் மறுத்து வருவதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தமிழிசை கைதை அடுத்து போலீஸ் அராஜகம் ஒழிக என்று பாஜகவினர் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். கார்த்திக் ராஜா, காவல்துறை வாகனத்தில் ஏற தமிழிசை சவுந்தரராஜன் மறுத்து வருகிறார். தற்போது என்ன நடந்தது, முதலிலிருந்து அந்த களத்தில் விவரங்களை வழங்கலாம். அதாவது பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நேற்று அந்த இயக்கத்தை அமைநகரில் நடந்த நிகழ்ச்சியின் மூலம் தொடங்கி வைத்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட இருந்தது. அந்த வகையில் சென்னை கே நகர் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைக்க வந்திருந்தார். 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் இந்த இடத்தில் திரண்டிருந்தார்கள். ஆனால் காவல்துறை சார்பில் இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு இங்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் அதனால் கலைந்து செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் இது போராட்டம் இல்லை என்றும் இது அமைதி வழியில் நடத்தக்கூடிய ஒரு கையெழுத்து இயக்கம் என்றும் இதனால் எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஏற்படாது என்று காவல்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நீங்க
நீங்க பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்தா நாங்க பாட்டுக்கு மெதுவா போய் கையெழுத்து வாங்கிட்டு நாங்க பாட்டுக்கு போயிடலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.